லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி ஒரு ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வச்சு எப்படி அப்டேட் பண்றதை நம்ம பார்த்தோம். ஸோ ஹெட்டர்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணி, ஸோ அந்த ஸ்டேட் எப்படி அப்டேட் பண்ணி, ஸோ நம்மளே அதே மாதிரி இவங்க வந்து யூஸ் ஸ்டேட்ங்கிறது ரியாக்ட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ நம்மளும் அதே மாதிரி யூஸ் டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு காமன் கிரியேட் பண்ணி அந்த காமன்ல இருந்து எப்படி அனுப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஓகே, இதுக்கு அடுத்து வந்து இதை எப்படி அப்டேட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரியாக்டோட ஒரு பிஹேவியர். ஸோ அது எல்லாமே அவங்களே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே டன். ஸோ இதுக்கு அடுத்து என்னன்னா, இப்போ ஸ்டேட்ல இருந்து இன்னொரு காமெண்ட்டுக்கு டேட்டா பாஸ் பண்ணணும். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் வந்து இந்த இடத்துல யூசர் நேம் வந்து நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ என்னோட நேம் நான் கொடுத்தேன்னா இந்த நேம் யூசர் நேம்ல இருக்கிறது எனக்கு பேனருக்கு போகணும். ஸோ ஒண்ணுமே இல்லை, இதே ஒரு ப்ராப்ஸ் தான். ஸோ அதே மாதிரி நான் என்ன நேம்னாலும் அனுப்பலாம். ஸோ நான் வந்து நேம்னு ஒரு ப்ராப்ஸ் நேம் வச்சுட்டு, ஸோ அதுல இந்த நான் டேட்டாவை கொடுத்தேனா, யூசர் நேமை கொடுத்தேனா எனக்கு டைரக்டா அந்த காமெண்ட்டுக்கு போயிடும். இப்போ நான் பேனர் உள்ள போறேன். ஸோ பேனர் உள்ள போயிட்டு இது ப்ராப்ஸ், இது வந்து ப்ராப்ஸ். ஓகே, இப்போ நான் கன்சோல் லாக் போடுறேன். ஸோ கன்சோல் லாக் போட்டு ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ப்ராப்ஸை பிரிண்ட் பண்றேன். இப்போ நீங்க பாருங்க, நான் இன்ஸ்பெக்ட் நெட்வொர்க். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நேம்ங்கிறது வந்து பேனர்ல கிடைச்சிட்டு, எங்க ஹெட்டர்ல இருக்கிற நேம் நான் ப்ராப்ஸா அனுப்பினோடனே எனக்கு ஆப்ஜெக்டா கிடைச்சிட்டு. ஸோ ஆப்ஜெக்டோட எப்படி பிரிண்ட் பண்ணலாம், டாட் போட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்ன கீ இருக்கு, நேம்ங்கிற கீ இருக்கு. ஸோ அப்போ டாட் நேம் அப்படி சொல்லி நான் நேமை பிரிண்ட் பண்றேன். ஸோ நேமை பிரிண்ட் பண்ணோடனே எனக்கு அவுட்புட், என்னோட அவுட்புட் கிடைச்சிட்டு. இப்போ நான் அது கூடயே நான் இன்னொரு இமெயிலும் அனுப்புறேன். ஸோ இமெயிலுக்கு நான் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்றேன். ஸோ காப்பி பண்ணி இமெயில் செட் இமெயில் அப்படின்னு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்றேன். ஸோ ஒரே நேம்ல ஸ்டேட் கிரியேட் பண்ணக்கூடாது, இந்த எரர் அடிக்கும். ஸோ இமெயில். இப்போ இந்த இமெயில வந்து ஸோ இமெயில அனுப்பிடுறேன். ஓகே, இப்போ இந்த இமெயில நான் அங்க சென்ட் பண்றேன். ஸோ இமெயிலுக்கு நான் அதே நேம்ல கூட சென்ட் பண்ணலாம். அதே நேம்ல கூட என்னன்னா என்ன நேம்னாலும் சென்ட் பண்ணலாம். பட் ஒரு 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 வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நான் வந்து இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி நான் சென்ட் பண்றேன். ஸோ அப்போ நான் ரெண்டு ப்ராப்ஸ் அனுப்புறேன். ஸோ ரெண்டு ப்ராப்ஸை ஒரு கீழே வச்சு தான் அனுப்புறேன். இது ஒரு கீ தான் ப்ராப்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கீழே வச்சு நான் அனுப்புறேன். இப்போ நீங்க பாருங்க, எனக்கு இப்போ நேம் மட்டும் தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த ப்ராப்ஸ் அப்படின்னு நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டுமே எனக்கு ஒரே ஆப்ஜெக்ட்ல கிடைச்சிடும். ஸோ பாருங்க, ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட்ல கிடைச்சிட்டு. அப்போ எனக்கு ப்ராப்ஸ் டாட் நேம் கொடுத்தா நேம் பிரிண்ட் ஆகும், ப்ராப்ஸ் டாட் இமெயில் கொடுத்தா இமெயில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் டிஃபரன்ஸ். ஸோ ப்ராப்ஸ் எப்படி ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறது அப்படின்ட்டு. இப்போ அந்த ஸ்டேட்ல இருந்து நான் பேனருக்கு கூட என்னால அதை பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ நான் இப்படி பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படி சொல்லி நான் பிரிண்ட் பண்ண வைக்கேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல நேம் கொடுத்தது நேம், இந்த இடத்துல இமெயில். ஸோ இமெயில். ஸோ இந்த இடத்துல நேம் அண்ட் இமெயில். இப்போ இதுல இமெயில் ஐடி டாட் இமெயில், அது என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேம இந்த இடத்துல என்ன நேம் கொடுக்கமோ இது வேல்யூ, இந்த இடத்துல என்ன நேம் கொடுக்கமோ அதான் கீயா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே நேமை நான் எடுத்து இதுல கொடுத்துருவேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ப்ராப்ஸ் எனக்கு ஒரு டேட்டால இருந்து இன்னொரு டேட்டாக்கு காமன் போயிட்டு பாருங்க. இப்போ நேம் இருக்கிறது சிமியோன், அதுமாதிரி இமெயில்ல இமெயில். ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த இமெயிலும் நம்மளுக்கு சேவ் ஆயிட்டு. ஸோ இப்படிதான் ஒரு காமன்ல இருந்து இன்னொரு காமனுக்கு டேட்டா பாஸ் ஆகும், இது ப்ராப்ஸ் மூலமா. ஓகே டன். இதுக்கு அடுத்து ப்ராப்ஸ் ஈவன் எமிட்டர் சொல்லுவாங்க. ஈவன் எமிட்டர்னா இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னன்னா இப்போ ட்ரீ ஸ்ட்ரக்சர், நான் ட்ரீ ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஓகே, ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல நான் ஒரு நல்ல இமேஜ் போய்க்கிறேன். ஓகே ஓகே, இதை நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, இது எஸ் கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹைரார்கி பேஸ்ல இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஸோ இதே தான் நம்ம ஆப் டாட் ஜேஎஸும், இதே தான் ஆப் டாட் ஜேஎஸ்மே. ஸோ ஆப் டாட் ஜேஎஸ்குள்ள ஹெட்டர் டாட் ஜேஎஸ் இருக்கு, ஹெட்டர் டாட் ஜேஎஸ்குள்ள பேனர் டாட் ஜேஎஸ் இருக்கு. ஒரு காமெண்ட் அப்பமா என்னது, ஆப்புக்குள்ள ஹெட்டர் இருக்கு, ஹெட்டருக்குள்ள பேனர் இருக்கு. ஸோ அப்போ அதுவும் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர், ஒரு ஹைரார்கி பேஸ்ல தான் வருது, அப்படிதானே? ஓகே. ஸோ இப்போ எனக்கு இப்போ பாருங்க, நான் வந்து இன்னொரு காமன் கிரியேட் பண்றேன். ஸோ என்ன காமன்னா இந்த நேம்லயே நான் கிரியேட் பண்றேன். என்ன நேம்னா, சரி ஓகே, நார்மலா இன்னொரு காமன் எக்ஸாம்பிள் இல்ல
சரி ஓகே. அபவுட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஜேஸ் கிரியேட் பண்றேன். அபவுட் ஜேஸ இந்த இடத்துல அபவுட். ஸோ இந்த இடத்துல அபவுட் அபவுட் வருது. இந்த அபவுட்டை நான் டைரக்டா ஆப் டாட் ஜேஸ்ல பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ ஆப் டாட் ஜேஸ்ல அபவுட்டை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு ஹெட்டரும் இருக்கு அபவுட்டும் இருக்கு. ஸோ ஆப் டாட் ஜேஸ்ல நான் டைரக்டா ஹெட்டரை பிரிண்ட் பண்றேன். ஸோ ஹெட்டரை பிரிண்ட் பண்ணும்போது ஹெட்டருக்குள்ள பேனர் இருக்கிறதுனால பேனரும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அதே ஆப் டாட் ஜேஸ்ல நான் அபவுட்டே பிரிண்ட் பண்றேன். அப்போ எனக்கு ஆப் டாட் ஜேஸ்ல எத்தனை காம்பனன்ட் இருக்கு இப்போ? பேனர் எதுல இருக்கு? எஸ், அதேதான். என்னன்னா இங்க கொடுக்கறது என்னன்னா, நீங்க அதை எடுத்துடுங்க. இதுதான் ஆப் டாட் ஜேஸ், இதான் ஹெட்டர் டாட் ஜேஸ், இதான் அபவுட் டாட் ஜேஸ். இப்போ இந்த ஹெட்டருக்குள்ள தான் பேனர்னு ஒண்ணு இருக்கு. சோ உங்களுக்கு புரியுதா? சோ பாருங்க, ஆப் டாட் ஜேஸ்ல மொத்தமே ரெண்டு காம்பவுண்ட் தான் இருக்கு. ஆனா ஹெட்டருக்குள்ள உங்களுக்கு பேனர் நம்ம கொடுத்துருக்கோம். பேனரை ஹெட்டருக்குள்ள கொடுத்துருக்கோம். பாருங்க, இது ஹெட்டர். ஸோ பேனர் ஹெட்டருக்குள்ள பேனர் காமெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ எப்படி இருக்கு? ஸோ ஆப் டாட் ஜேஸ்ங்கிறது பேரண்ட். பேரண்ட்டுக்குள்ள ரெண்டு சைல்டு இருக்கு, அந்த சைல்டுக்குள்ள இன்னொரு சைல்டு இருக்கு. அதான் உங்களுக்கு கொடுத்துருக்குற பேனர் டாட் ஜேஸ். அப்போ எப்படி இருக்கு? இந்த ஹைரார்கி ஸ்ட்ரக்சர்ல வருதா உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல. இப்போ ஜானுக்கு உள்ள ஸ்டீவும் ரோகனும் இருக்காங்க. ஓகே. இப்போ ஸ்டீவுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா? ஆஹ் மூணு பேர் இருக்காங்க. அதே தான் பிரச்சனை. அப்போ ஆப் டாட் ஜேஸ்க்குள்ள ஹெட்டரும் பேனரும் இருக்கு. சாரி, ஹெட்டரும் அபவுட்டும் இருக்கு. ஓகே. இந்த ஹெட்டருக்குள்ள பேனருங்கிற ஒண்ணு இருக்கு. புரியுதா? சோ என்னன்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து ஆப் டாட் ஜேஸ் கொடுத்துட்டீங்க. ஆப் டாட் ஜேஸ்ல நான் மொத்தமே ரெண்டு காம்பவுண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டே ரெண்டு காம்பவுண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப் டாட் ஜேஸ்ல ரெண்டே ரெண்டு காம்பவுண்ட், ஹெட்டரும் அபவுட்டும் கொடுத்துருக்கேன். ஹெட்டரும் அபவுட்டும் கொடுத்துருக்கேன். பாருங்க, ஹெட்டர்ல எனக்கு இதே ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு. பட் எனக்கு ஹெட்டர்ல பேனரும் எனக்கு ரெண்டர் ஆகுது. பாருங்க, ஹெட்டர்ல பேனரும் எனக்கு ரெண்டர் ஆகுது. சோ புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பேனர்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பேனரையும் நம்ம கால் பண்ணிருக்கோம். ம். சோ ஓகே. சோ அதனால நம்மளுக்கு ஹெட்டரும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், பேனரும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஹெட்டருக்குள்ள பேனரை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ ஹெட்டருக்குள்ள நம்ம பேனரை கால் பண்ணும்போது உங்களுக்கு ஹெட்டரும் பிரிண்ட் ஆகும், ஹெட்டருக்குள்ள பேனர் இருக்கு, அப்ப பேனரும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சோ அதே மாதிரி தான் இந்த ஹைரார்கி ஸ்ட்ரக்சர். சோ ஜான் இருக்கு, ஜானுக்கு ஸ்டீவுங்கிறது தான் பேரண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டீவுக்குள்ளே நிறைய சைல்டு இருக்கு. அதுல ஒரு சைல்டு தான் பேனர். சோ அப்போ நான் ஸ்டீவ் கொடுத்தாலே எனக்கு பேனர் தான் வந்து நிப்பாங்க. ஓகே. சோ இப்போ ஓகே. எதுக்குன்னா இந்த ஹெட்டருக்குள்ள பேனர் காம்பனண்டே நமக்கு உள்ள கொடுத்துருக்கோம். பாருங்க, உள்ள கொடுத்துருக்கனால அந்த ஹெட்டருக்குள்ளே அந்த பேனர் காம்பனண்டே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, புரியுதா? சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ டேட்டாவை நம்ம அனுப்பியிருப்போம். சோ ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அபவுட். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ ஹெட்டர்ல இப்போ பாருங்க, ஹெட்டர்ல நான் ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லி இஸ் அட்மின் நான் அனுப்பியிருக்கேன். அப்ப நான் இங்க இருந்து என்ன அனுப்புறேன்? ஸோ நான் ஹெட்டர்ல இப்போ ப்ராப்ஸ் அப்படிங்கிறத நான் ஒன்று அனுப்பியிருக்கேன். ப்ராப்ஸ் என்ன ப்ராப்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன்? ஒரே ஒரு ப்ராப்ஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் அனுப்பியிருக்கேன். அது என்னதுன்னா ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அந்த ப்ராப்பர்ட்டி பேரு டேட்டா. பாருங்க, அது ஒரே ப்ராப்பர்ட்டி, அது டேட்டா. அந்த டேட்டாங்கிறது என்ன டேட்டா டைப்ல இருக்கு? ஸ்ட்ரிங் இங்க டேட்டா டைப்ல இருக்கு. ஏன்னா அங்க டெமோ அங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ அப்போ டேட்டாவை அனுப்பியிருக்கேன். இது ஓகே. அப்ப என்னது இப்போ? இது என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா ஒண்ணுமே இல்லை. இதுதான் ஒரு குடோன்னு வச்சுடுங்க. குடோன்னா வேர் ஹவுஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வேர் ஹவுஸ் கீழே இன்னொரு வேர் ஹவுஸ். ஐ மீன் ஒரு வேர் ஹவுஸ் கீழே ரெண்டு வேர் ஹவுஸ் இருக்கு. ஸோ ஒரு ஏரியாவில் ஒரு வேர் ஹவுஸ், அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து அது கீழே ரெண்டு வேர் ஹவுஸ் இருக்கு. அந்த வேர் ஹவுஸ் கீழே மூணு வேர் ஹவுஸ், இந்த வேர் ஹவுஸ் கீழே டைரக்டா ரெண்டு வேர் ஹவுஸ், அதுல ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு, அதுக்கு கீழே நிறைய வேர் ஹவுஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர்
ஒரு பர்டிகுலர் என்னன்னா இப்போ அது என்ன வேரோஸ் இருந்துச்சுன்னா இப்போ வந்து அது வெஜிடபிள் வேரோஸ் வச்சுக்கோங்க. ஒரு வெஜிடபிள் வேரோஸ் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் இங்க இருந்து டைரக்டா ஸ்டீவுக்கு போயிடும். அதே மாதிரி இங்க இருந்து டைரக்டா ரோகனுக்கு போயிடும். அப்போ ஸ்டீவ்ல இருந்து ஈஸியா லீக்கு போயிரும், பாபுக்கு போயிரும், எல்லாருக்கும் போயிரும். பட் ரோகன்ல இருந்து டைரக்டா சேல், அடுத்து எமா, அடுத்து எமால இருந்து டாம், பில், அடுத்து எமால இருந்து ராஜ், இப்படி சொல்லி அந்த வெஜிடபிள்ஸ் வந்து போயிடும். ஸோ வெஜிடபிள்ஸ் வேரோஸ்னு ஒரு வேரோஸ் இருக்கு. அங்க இருந்து ஒவ்வொரு வேரோஸா நம்ம அனுப்புறோம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதான் இதான் ப்ராப்ஸ் வந்து அனுப்புறோம். ஐ மீன் ஒரு வேரோஸ்ல இருந்து எல்லா வேரோஸ்க்கும் நம்ம ஐ மீன் டேட்டா அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் பேரண்ட். அப்போ இங்க இருந்து நம்ம ஈஸியா அனுப்பிட்டோம் எல்லாத்துக்குமே. பட் எனக்கு இப்போ வெஜிடபிள்ஸ் இங்க இருந்து இங்க அனுப்புறோம். பட் எனக்கு இங்க இருந்து இங்க எனக்கு ஒண்ணு கிடைக்கும். என்னன்னா இங்க இருந்து எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ரூட்ஸை எனக்கு வந்து லீக் ஐ மீன் லீக் அனுப்பலாம், பாபுக்கு அனுப்பலாம், எலாக்கு அனுப்பலாம். பட் இங்க கிடைக்கிற ஃப்ரூட்ஸை எனக்கு இந்த வேரோஸ்க்கு அனுப்பணும். ஆனா இந்த வேரோஸ்க்கும் இந்த வேரோஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது, லிங்க்ஸே இல்லை. அப்போ அதை எப்படி அனுப்பலாம்? ஓகே சார், அது உங்களோட ஐடியா சார். ஓகே, இன்னொரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த காம்பனன்ட் கூட இதை உள்ள ரேப் பண்ணி ஏதோ ஓகே, அந்த ரேப் பண்ணி அந்த மாதிரி ஏதோ அனுப்பிடலாம். ஓகே டன். பட் எனக்கு இன்னொரு வேற ஹவுஸ் இல்லை, ஐ மீன் இன்னொரு காம்பனன்ட் கிரியேட் பண்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ நான் எப்படி அனுப்பலாம்? ஸோ டேட்டாவை அனுப்பணும். ஏன்னா இதான் ஒரு வேரோஸ். இது வந்து நார்மல் வேரோஸ், நார்மல் வெஜிடபிள் வேரோஸ். வெஜிடபிள்ஸை நான் எல்லா பக்கமும் ஈஸியாக அனுப்பிடலாம். பட் இங்க இந்த வேரோஸ் வந்து வெஜிடபிள்ஸையும் வாங்கும், ஃப்ரூட்ஸும் இருக்கும் அந்த வேரோஸ்ல. ஆனா இங்க உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து இங்க ரோகனுக்கு சென்ட் பண்ணணும், ரோகனுக்கு தேவைப்படுது. அப்படின்னா நான் எப்படி அனுப்பலாம்? இந்த ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தமானது எது? இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது எது? எஸ், கரெக்ட். அப்போ ஜானுங்கிறது ஆப் டாட் ஜேஸ், அப்படிதானே? ஸோ இதுதான் இதுதான் ஹெட்டர், இதான் அபவுட் அப்படிங்கறது வச்சிருங்க. ஸோ ஜான், அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க ஸ்டீவ்ல கிடைக்க ஃப்ரூட்ஸை நான் ஜானுக்கு அனுப்புவேன். ஓகே, அப்போ ஜான்ல இருந்து நான் ரோகனுக்கு அனுப்புவேன். புரியுதா? அப்போ இங்க ஒரு ஃப்ரூட்ஸ் எனக்கு கிடைக்கி, அந்த ஃப்ரூட்ஸை நான் டைரக்டா ஜானுக்கு அனுப்புவேன், பேரண்ட்டுக்கு அனுப்புவேன், அந்த வேரோஸ்க்கு அனுப்புவேன், அந்த வேரோஸ்ல இருந்து டைரக்டா ரோகனுக்கு அனுப்புவேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது பேரு தான் ஈவன் எமிட்டர், ப்ராப்ஸ் ஈவன் எமிட்டர் சொல்லுவாங்க. என்னன்னா டேட்டா பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு வந்துச்சுன்னா நார்மல் ப்ராப்ஸ் டேட்டா ஒன் காமெண்ட் இன்னொரு காமெண்ட் சென்ட் பண்றது. ப்ராப்ஸ்னாலே ஒன் காமெண்ட் இன்னொரு காமெண்ட் சென்ட் பண்றது. அது பேரண்ட் டு சைல்ட்னாலும் சைல்டு டு பேரண்ட். ஆனா சைல்டு டு பேரண்ட் அனுப்பும் போது அதுக்கு ஒரு நேம் உண்டு, ஈவன் எமிட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஈவன் எமிட்டர் எதுக்குன்னு சொல்றாங்கன்னா, இப்போ நான் அனுப்பிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா இங்க இருந்து இங்க அனுப்பணும். எப்படி அனுப்பணும் டேட்டாவை? ம் ம் என்னன்னா இதான் பேரண்ட் வேர்ஹவுஸ். இங்க இருந்து தான் டேட்டா இங்க போகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க பாருங்க. இதான் ஆப் டாட் ஜேஸ், இதான் பேரண்ட் வேர்ஹவுஸ். ஸோ இந்த வேர்ஹவுஸ்ல இருந்து இந்த வேர்ஹவுஸ்க்கும் இந்த வேர்ஹவுஸ்க்கும் அப்போனா இதான் பேரண்ட். இங்க இருந்து டேட்டா இதுக்கும் இந்த காமெண்ட்டுக்கும் இந்த காமெண்ட்டுக்கும் போகுது. அப்போ எங்க இருந்து போகுது? ஆப்ல இருந்து ஹெட்டருக்கு போகுது. அது என்ன நேம்ல போகுது? டேட்டாங்கிற ப்ராப்பர்ட்டி நேம்ல போகுது. ஐ மீன் ப்ராப்ஸ் என்ன ப்ராப்ஸ்ல போகுது? டேட்டாங்கிற ப்ராப்பர்ட்டி நேம்ல போகுது. ஸோ இதை வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரினாலும் வச்சுக்கிடுங்க. ப்ராப்ஸ் எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா உங்களால. ஸோ டேட்டாங்கிறது போகுது. இப்போ எனக்கு சைல்ட்ல இருந்து இந்த சைல்டுக்கு அனுப்பணும். ஸோ ஐ மீன் ஸ்டீவ்ல இருந்து ரோகனுக்கு அனுப்பணும். அப்படின்னா ஏன்னா ஹெட்டர்ல இருந்து அபோட்டுக்கு அனுப்பணும் டேட்டா. ஆனா ஹெட்டருக்கும் அபோட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஹெட்டருக்கு உள்ள அபோட்டும் இல்லை, அபோட்டுக்குள்ள ஹெட்டரும் இல்லை. ரெண்டுக்குமே காமனா இருக்குது ஆப் டாட் ஜேஸ், அப்படிதானே? இப்போ ஆப் டாட் ஜேஸ்க்கு நான் ஹெட்டர்ல இருந்து ஒரு டேட்டாவை ஆப் டாட் ஜேஸ்க்கு அனுப்பணும். ஆப் டாட் ஜேஸ்ல இருந்து எனக்கு அபோட்டுக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இப்போ அதுக்கு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணணும். எதுக்காண்டி ஒரு ஸ்டேட் நான் கிரியேட் பண்ணணும்னா, இப்போ ஸ்டீவ்ல இருந்து நான் ரோகனுக்கு அனுப்பணும். ஐ மீன் ஹெட்டர்ல இருந்து நான் ரோகனுக்கு அனுப்பணும். அப்போ நான் ஸ்டீவ்ல நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து ஜான்ல கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ ஜானுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னா ஜானுக்கு ஒரு டேட்டா ஐ மீன் ஒரு இடம் தேவைப்படுது ஃப்ரூட்ஸை வைக்கிறதுக்கு, அப்படிதானே? வேற ஹவுஸ்ல அப்போ வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அந்த இடம் தான் டெம்பரரி ஸ்டோரேஜ், ஐ மீன் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா சைல்ட்ல இருந்து வரும், ஹெட்டர்ல இருந்து வரப்போகுது ஒரு டேட்டா. ஸோ அதுக்கு பேரு ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கிறேன் டேரக்டா. ஃப்ரூட்ஸ் செட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டு அதுல யூஸ் ஸ்டேட். ஸோ யூஸ் ஸ்டேட் இது என்ன ஃப்ரூட்ஸ் நார்மலா எம்டியா இருக்கும், அது என்ன ஃப்ரூட்ஸுங்கிறது இன்னும் வரல. ஓகே, ஸோ ஏன்னா ஹெட்டர்ல இருந்து ஒரு டேட்டா இங்க வந்து அப்டேட் பண்ணாதான், ஒரு இடத்த வச்சாதான், ஐ மீன் இங்க இருந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இடம் இருந்தாலும் வைக்க முடியும், வைக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காண்டி நான் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா இங்க வர டேட்டாவை இங்க ஸ்டோர் பண்றதுக்காண்டி. ஓகே, அப்போ நான் அந்த இடத்துல ஸ்டோர் பண்றதுக்காண்டி ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி அந்த டேட்டாவை அனுப்பலாம்? எனக்கு இப்போ ஹெட்டருக்குள்ள நான் போறேன். ஹெட்டருக்குள்ள நான் வந்து ஒரு டேட்டா அனுப்ப போறேன். என்ன டேட்டா அனுப்ப போறேன்னா, என்ன ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் அப்படிங்கிற ஃப்ரூட்ஸை நான் ஆப் டாட் ஜேஸ்க்கு அனுப்புனேன். இப்போ நான் ஆப் டாட் ஜேஸ்ல இருந்து ஹெட்டர் டாட் ஜேஸ்க்கு வந்து ஈஸியா அனுப்பிடுவேன். ஏன்னா ஒரு டேட்டா அப்படின்னா ஆப்புக்குள்ள ஹெட்டர் இருக்கு. அதில் ஈஸியா ஒரு நேம் கிரியேட் பண்ணி அந்த நேம்ல இஸ் அட்மின்ங்கிறத நான் அனுப்பிட்டேன். ஓகே டன், அது ஓகே. பட் நான் ஹெட்டர்ல இருந்து ஆப்புக்கு அனுப்பணும். ஆனா ஹெட்டருக்குள்ள போறேன். ஹெட்டருக்குள்ள நான் என்னால ஆப்பை இப்படி ரேப் பண்ண கூடாது. ஓகே, இப்படி ஆப்பை ரேப் பண்ண கூடாது. ஓகே, புரியுதா? ஸோ இப்படி அதுக்காண்டி இப்போ ஆப்புக்குள்ள டேட்டா அனுப்பணும்னு சொல்லி இப்போ ஆப்பை ரேப் பண்ணி டேட்டா ஆப்பிள், சாரி, ஒரு டேட்டான்னு போட்டு ஆப்பிள், சாரி, இந்த மாதிரி ஆப்பிள் அப்படின்னு நான் போட்டு அனுப்புனேன்னா இது வந்து எனக்கு வந்து ஸ்டாண்டர்டே கிடையாது. பாருங்க, எனக்கு பாருங்க என்ன நடக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது. எதுக்குன்னா இதுதான் பேரண்ட். பேரண்டையே சைல்டுக்குள்ள நீங்க கால் பண்ற மாதிரி இருக்கும். சண்டை ஆகுதா உங்களுக்கு? ஸோ அதனால இங்க பாருங்க ரீரெண்டர் ஆகி நம்மளோட சிஸ்டமே ஸ்லோ ஆயிட்டு. அது என்ன நடக்கும்னா, நான் அதை சொல்லுங்க ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணிட்டு அவங்க சொல்றேன். ஒண்ணுமே இல்ல, ஆப் டாட் ஜேஸ் தான் பேரண்ட். அந்த பேரண்ட்டுக்குள்ள தான் ஹெட்டரும் அபவுட்டும் இருக்கு. நான் ஹெட்டர்ல மறுபடியும் ஆப் டாட் ஜேஸ் ரெண்டர் பண்ணேன்னா அப்ப என்ன நடக்கும்னா, ஆப் டாட் ஜேஸ் ஆப் டாட் ஜேஸ் ரெண்டர் ஆகும். அப்போ ஹெட்டரும் ரெண்டர் ஆகும். ஹெட்டர் ரெண்டர் ஆனா ஹெட்டருக்குள்ள ஆப் டாட் ஜேஸ் இருக்கு. அப்போ மறுபடியும் ஆப் டாட் ஜேஸ் ரெண்டர் ஆகும். மறுபடியும் ஹெட்டர் ரெண்டர் ஆகும். மறுபடியும் ஆப் டாட் ஜேஸ் ரெண்டர் ஆகும். அப்படி சொல்லி ரீரெண்டர் ஆகி நம்மளுக்கு ரெண்டர் ஆயிட்டே இருந்துச்சு. பாத்தீங்களா? அப்படி ஆயிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு அந்த கன்சோல்ல, பாத்தீங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு அடிக்கும். ஸோ இது நாட் ஸ்டாண்டர்ட். ஸோ எப்படி டேட்டா அனுப்பணும்னா, ஆனா ஹெட்டருக்குள்ள ஆப் டாட் ஜேஸ் இல்ல. நம்ம டேட்டா அந்த ஃப்ரூட்ஸ்ல ஆப்பிள்ங்கிறத அசைன் பண்ணணும். ஹெட்டர்ல இருந்து அப்டேட் பண்ணணும். ஐ மீன் ஸ்டீவ்ல இருந்து ஜானுக்கு அனுப்பணும் ஃப்ரூட்ஸை. அதை எப்படி அனுப்பலாம்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா தான் சொல்லுங்க. டைரக்டா நீங்க சொல்றீங்க இந்த இடத்துல ஆப்பிள்னு ஸ்டோர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆஹ் இப்- இப்படி ஸ்டோர் பண்ணா ஓகே தான். ஸோ நான் ஆப்பிள்னு சொல்லிட்டேன். பட் இந்த குடோன்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ பேரண்ட்டுக்கு தெரியாது. ஸோ என்னென்ன ஸ்டீவுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்காங்க, ஒரு ஒரு வேர் ஹவுஸ்ல என்னென்னலாம் இருக்குங்கிறது தெரியாது. ஸோ நீங்க டைரக்டா ஆப்பிளுங்கிறத டைரக்டா போட சொல்லிட்டீங்கன்னா அது ஹாட் கோடா இருக்கும். ஒரு நாள் இப்ப இந்த சீசன்ல ஆப்பிள் இருக்கு தெரியும், அடுத்த சீசன்ல மேங்கோ வரும், அடுத்த சீசன்ல பைனாப்பிள் வரும், அடுத்த சீசன்ல வாட்டர் வரும், அப்படின்னு ஒவ்வொரு சீசன்ல ஒன்று வரும். நம்ம ஹாட் கூட ஆப்பிள் மட்டும் போடுறதுன்னா ஆப்பிள் மட்டுமே சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சரி, ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ஆப்பிள. ம், ஓகே, என்ன சொல்றீங்க? ம், சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஹாட் கோடா நான் ஆப்பிள கொடுக்க போறேன். ஸோ அதே ஃப்ரூட்ஸ் அப்படி சொல்லி எஃப்ல நான் அனுப்புறேன். எஃப்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டில ஸோ ஃப்ரூட்ஸ் அனுப்புறேன். இப்போ இந்த அபவுட்ல நான் போய் ப்ராப்ஸை நான் பிரிண்ட் பண்ணேன். ப்ராப்ஸ் அப்படி சொல்லி பிரிண்ட் பண்ணி அதை லாக் போட்டு ப்ராப்ஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு அவுட்புட் வந்து ஆப்பிள்ங்கிறது எனக்கு கிடைச்சிரும். ஆப்பிள்ங்கிறது கிடைச்சிரும். பட் இது வந்து ஸ்டாட்டிக்கா ஆப்பிள்ங்கிறது கிடைச்சிருது. பட் இப்போ எனக்கு ஹெட்டருக்குள்ள ஒரு வேரியபிள் இருக்கு ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி. அந்த வேரியபிள்ல வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சு இருக்கு. ஸோ இந்த ஆரஞ்சை நான் அப்டேட் பண்ணணும். ஐ மீன் அந்த ஆரஞ்சுங்கிற ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு ஹெட்டருக்குள்ள தான் இருக்கு. ஐ மீன் ஆரஞ்சுங்கிற ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டீவ்க்குள்ள தான் இருக்கு. அது ஜான்ல இல்ல. அப்ப நீ ஸ்டீவ்ல இருந்து ஜானுக்கு எப்படி அனுப்புவீங்க? ஸோ அதை எப்படி அனுப்பணும்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த வேர்ஹவுஸ்ல இருந்து இந்த வேர்ஹவுஸ்க்கு டேட்டா போகுது. ஓகே டன். கீழே கீழே இருக்கு. ஸோ ஓகே, டேட்டா போகுது. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் மூலமா நம்ம சென்ட் பண்ண போறோம். ஃபங்க்ஷன்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஹியூமன்ஸ் வச்சுக்கோங்க. ஹியூமன்ஸ் தான் ஒரு நடக்கிற ஒரு 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 மூவிங் ஆப்ஜெக்ட் மாதிரி. ஸோ இவங்க இங்க இருந்து ஃப்ரூட்ஸை எடுத்து ஜானுக்கு கொண்டு போவாங்க. அங்க உள்ள ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்க ரோவனுக்கு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான். புரியுதா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ், ஐ மீன் ஹியூமன்ஸ் தான் டேரக்டா ஃப்ரூட்ஸ் எடுத்து வராங்க. ஒர்க்கர்ஸ் வந்து டேரக்டா ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு ஜானுக்கு கொண்டு போறாங்க. ஜான்ல இருந்து டேரக்டாவே ரோகனுக்கு அது டிஃபால்ட்டாவே போயிருது. அது லோட்லயே போயிருது. ஓகே டன். அது எப்படி கொண்டு வரலாங்கிறத நான் சொல்றேன். அப்போ எனக்கு டேட்டா வந்து ரோவனுக்கு தேவைப்படுது. ஐ மீன் அப்போ ஜான் தான் முக்கியமா ஒரு இடத்துல மெயினா இருக்காங்க. அப்போ ஜான்ல இருந்து தான் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஐ மீன் ஜான்ல இருக்கிற ஒரு ஹியூமன் தான், ஒரு ஒர்க்கர்ஸ் தான்
ஸ்டீவுக்கு போய் அந்த ஃப்ரூட்ஸை எடுத்துட்டு இங்க ரோகனுக்கு அனுப்ப போறாங்க. அப்போ நம்ம எங்க ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போறோம்? ஜான்ல. ஸோ இப்போ நான் வந்து ஆப் டாட் ஜேஸ்ல கிரியேட் பண்றேன். ஜான் தான் ஆப் டாட் ஜேஸ். இப்போ ஆப் டாட் ஜேஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் பேரு ஏதோ ஒரு நேம் வச்சிருங்க. பட் அது ஈவன் எமிட்டர் அப்படிங்கிறதுனால ஈவன் எமிட்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் நேமை நான் வச்சுக்கிடுறேன். ஸோ ஃபங்க்ஷன் நேமை நான் வச்சுட்டு இப்போ ஃபங்க்ஷன் நேமை நான் வச்சுட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து ப்ராப்ஸா அனுப்ப போறேன். யாருக்கு அனுப்ப போறேன்? இவங்க தான் ஹியூமன். ஐ மீன் ஹியூமன் வச்சுருங்க. ஹியூமன் ஒர்க்கர்ஸ் இருக்கும். ஒர்க்கர். ஸோ ஒர்க்கர் இவங்க தான் ஒர்க்கர். ஸோ இந்த ஒர்க்கருங்கிறது மேல இருக்காங்க. எங்க இருக்காங்க? டிஃபால்ட்டா ஜான் இங்க இருக்காங்க. அப்ப இங்க இருந்து எங்க அனுப்பணும்? ஒர்க்கரை ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரணும் வைக்கணும்ல. ரோகனுக்கு இல்ல, ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரணும்ல ஸ்டீவ்ல இருந்து. எஸ். ஸ்டீவ்ல இருந்து எடுத்துட்டு வரணும். அப்போ ஸ்டீவுக்கு அந்த ஒர்க்கரை அனுப்பணும். எங்க? அந்த ஈவன் எமிட்டரை அனுப்பணும். அந்த ஈவன் எமிட்டரை இதான் அந்த ஸ்டீவ். இதான் ஸ்டீவ். அங்க நான் அனுப்புறேன். ஸோ எந்த நேம்னாலும் ஃபங்க்ஷன் அனுப்பலாம். பட் நான் அதே நேம்ல அனுப்புறேன். ஸோ அப்பதான் உங்களுக்கு புரியுங்க இருக்கு. ஸோ அதே நேம்ல அனுப்புன இப்போ நான் ஹெட்டருக்குள்ள போய் இந்த ப்ராப்ஸை நான் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கேன். ஸோ இந்த ப்ராப்ஸை நான் பிரிண்ட் பண்ண வைக்கேன். இப்போ நீங்க பாருங்க. இப்போ அந்த ப்ராப்ஸை பாருங்க. எங்க இருக்கு? பாருங்க ஹெட்டர்ல 11. ஹெட்டர்ல 11. அந்த 11ல உங்களுக்கு நீங்க அனுப்புன டேட்டாவும் வந்துட்டு டேட்டாங்க டெமோன்னு வந்துட்டு ஒரு ஈவன் எமிட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்னு அனுப்பியிருக்கோம். என்ன அனுப்பியிருக்கோம்? ஃபங்க்ஷன்ஸே அனுப்பியிருக்கோம். அதான் எஃப்னு காமிக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ என்ன? ஒரு ஒர்க்கர்ஸே அங்கிருந்து அனுப்பியிருக்கோம். இப்போ இந்த ஒர்க்கர்ஸோட வேலை என்ன? டைரக்டா எடுத்துட்டு போகணும். இப்போ அங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்போ டைரக்டா அங்க இருந்து ஒர்க்கர்ஸ் இங்க போறாங்க. போய் டைரக்டா எடுக்க முடியாது. ஏன்னா இந்த குடோன்லயே நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இவங்க எடுத்து கொடுத்தாதான் அவங்களால எடுத்துட்டு போக முடியும். அப்படித்தானே? அப்போ இவங்களுக்கும் ஒரு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒர்க்கர்ஸை கிரியேட் பண்ணணும். அப்போ நான் எங்க ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும்? எஸ், கரெக்ட். எஸ், கரெக்ட். ஹெட்டர் டாட் ஜேஎஸ்ல கிரியேட் பண்ணணும். அப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஈவன் எமிட்டர்னு சொல்லணும்னா, ஸோ இது வந்து கொடுக்கறது. ஸோ கிவிங் ஃபங்க்ஷன், கிவ் ஃபங்க்ஷன் நான் கொடுத்தேன். கிவ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து இதை கொடுத்தாச்சு. ம் அப்போ இந்த ஹெட்டர் டாட் ஜேஎஸ்ல உள்ள ஒர்க்கர்ஸ், ஐ மீன் இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த ஃப்ரூட் இந்த இருக்கிற டேட்டாவை, ஐ மீன் இந்த ஃப்ரூட்ஸை ஆப்புக்கு அனுப்ப போறாங்க. அப்ப ஆப்ல இருந்து ப்ராப்ஸ்ல ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. அந்த ஒர்க்கர்ஸ்க்கு சென்ட் பண்ணணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் உள்ள நான் அதை போடுறேன். ப்ராப்ஸ் டாட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நேம் என்னது? ஈவன் எமிட்டர். ஸோ அந்த ஈவன் எமிட்டரை நான் கால் பண்ணி விட்டுறேன். ஸோ ஈவன் எமிட்டரை கால் பண்ணி விட்டுறேன். இப்போ இப்போ நான் வந்து பெர்மிஷன் வேணும். பெர்மிஷன் ஐ மீன் அங்க உள்ள ஒர்க்கர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ இங்க உள்ள ஒர்க்கர்ஸும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து எடுக்க கொடுத்துட்டாங்க. பட் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். ஸோ அந்த ஈவெண்ட் அப்படிங்கறது ரிஜிஸ்டர் பண்ணணும். ஈவெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பெர்மிஷன் கொடுத்தாதான் இங்க இருந்து அங்க டேட்டா பாஸ் பண்ண முடியும். அதுக்காண்டி ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ஆன் கிளிக் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு பட்டன் வச்சுக்கிட்டேன். பட்டனை வச்சுக்கிட்டு இதை வந்து கிளிக் பண்ணும் போது எனக்கு ஆப்பிள்ங்கிற டேட்டா மாதிரி ஆரஞ்சுங்கிறது போற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்றேன். ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒன்று அசைன் பண்றேன். என்ன அசைன் பண்றேன்னா, கிவ்ங்கிற ஃபங்க்ஷனை அசைன் பண்றேன். ஸோ கிவ்ங்கிற ஃபங்க்ஷன் அசைன் பண்றேன். ஸோ நான் இப்போ பேனர்ல தான் இந்த கிளிக் இருக்கு. சாரி, ஹெட்டர்ல தான் இந்த கிளிக் இருக்கு. இந்த கிளிக்கை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும்போது பேரண்ட்ல இருந்து வந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இந்த பேரண்ட்ல இருந்து ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும்போது உங்களுக்கு இங்க பேரண்ட் ஆப் டாட் ஜேஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். பாருங்க. ஸோ லாக் கொடுத்து இப்போ நான் அந்த இடத்துல ட்ரிகர் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ நீங்க பாருங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆப்ல தான் இருக்கு. பட் அதை நான் ஹெட்டருக்கு அனுப்பி ஹெட்டர்ல இருந்து நான் ட்ரிகர் பண்றேன். ஹெட்டருக்கு அனுப்பி ஹெட்டர்ல ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ஒரு ஆன் ஈவெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அதை அசைனும் பண்ணி அதை கிளிக் பண்ணும்போது பேரண்ட்ல ஃபங்க்ஷன் நான் ட்ரிகர் பண்ண வைக்கேன். இப்போ பாருங்க. நான் இப்போ எதுவுமே இல்லை, நார்மலா அந்த இடத்துல ஆப்பிள்ங்கிறது இப்போ ஒரு ஃப்ரூட்டுங்கிறது ஆப்பிளா இருக்கு. இப்போ நான் எப்படி ஆரஞ்சா மாத்துறேன்? ஆரஞ்சா மாறாது. இப்போ ட்ரிகர் மட்டும் நடக்கும். எந்த ட்ரிகர் நடக்கும்னா,
ஆப் டாட் ஜேஸ்ல இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணும். 12 இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். பாருங்க, நான் கிளிக் பண்ணிட்டேன், இதை எடுத்து விட்டேன். இப்போ கிளிக் பண்ணோடனே எனக்கு 12 ட்ரிகர் ஆகுது. பட் இந்த ஃபங்க்ஷனை நான் இங்க ட்ரிகரே பண்ணல. இந்த ஃபங்க்ஷனை சைல்டுக்கு ஹெட்டருக்கு அனுப்பி ஹெட்டர்ல இருந்து நான் ட்ரிகர் பண்றேன். ஸோ ஹெட்டர்ல இருந்து ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு பேரன் உள்ள ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுது. அப்போ நான் ஹெட்டர் என்ன பண்றேன்னா டேட்டாவை அனுப்பு, ஐ மீன் எடுத்து கொடுக்குறேன். இங்க இருந்து ஃப்ரூட்ஸை எடுத்து இவனுக்கு கொடுக்கணும், இந்த ஒர்க்கர்ஸ் கொடுக்கணும். இந்த ஒர்க்கர்ஸ் டேரக்டா ஜான்ல போய் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கறதுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இதை அப்படி ஆர்குமெண்டா அனுப்புறேன். ஆர்குமெண்டா அனுப்பி இங்க பேரமா நான் கட் பண்ண போறேன். ஓகே, இங்க பேரம். ஸோ வேல்யூன்னு பேர் இல்ல, சரி ஓகே, வேல்யூன்னு கட் பண்றேன். ஸோ வேல்யூன்னு கட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கோலன் போட்டு அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்றேன். வேல்யூ. ஸோ வேல்யூவை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நீங்க பாருங்க, ரெஃப்ரெஷ். ஃபர்ஸ்ட் எதுவுமே இருக்காது. இப்போ ட்ரிகர் நடக்கும் போது எனக்கு ட்ரிகர் ஆயிட்டு ஆரஞ்சுங்க வேல்யூ கிடைச்சிட்டு, அப்போ ஆப் டாட் ஜேஸ்ல வேல்யூ கிடைச்சிட்டு. ஸோ அப்போ என்ன நடக்குன்னா, நான் ஜான்ல இருந்து ஒரு ஆளை அனுப்பியிருக்கேன், அந்த ஆளு அனுப்பி வச்சிருக்கேன். ஸோ நான் எப்போ பெர்மிஷன் கொடுக்கணும், அது மாதிரி நான் எப்போ ஆன் கிளிக் பண்றேனோ அப்போ இங்க உள்ள ஆள் வந்து எடுத்து டேட்டாவை எடுத்து இங்க கொடுப்பான். கொடுக்கும் போது உங்களுக்கு இங்க கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் இந்த குடனுக்கு கிடைச்சிட்டு. ஓகே, இந்த குடனுக்கு கிடைச்சிட்டு அதை கரெக்டான இடத்துல வச்சாதான் இங்க இருந்து இங்க அனுப்ப முடியும். அது எந்த இடத்துல வைக்கணும் கரெக்டா? இப்போ இங்க இருந்து ஜான் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் இங்க அனுப்பியிருக்காங்க. அனுப்பி இங்க உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து டைரக்டா இங்க வந்து நின்னுட்டாங்க, குடோனுக்கு வெளியே வந்து நின்னுட்டாங்க, ஐ மீன் குடோனுக்கு வந்து நின்னுட்டாங்க. பட் அந்த ஃப்ரூட்ஸை எங்க இறக்கி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியல. எந்த இடத்துல இறக்கி வச்சா அது ரோகனுக்கு சென்ட் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்ப எந்த இடத்துல இறக்கி வைக்கணும்? எந்த இடத்துல இறக்கி வச்சா அது ரோகனுக்கு போகும்? பாருங்க, எந்த இடத்துல இறக்கி வச்சா அது ரோகனுக்கு போகும். ஐ மீன் குடோனுக்குள்ள வந்தாச்சு, குடோனுக்குள்ள வந்து நின்னுட்டாங்க. நின்று அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு, புரியுதா? சோ குடோனுக்குள்ள வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல இறக்கி வச்சா இந்த அபோட்டுக்கு அந்த டேட்டா போகும். என்னன்னா டைரக்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க, பட் டேட்டாவை எந்த இடத்துல அசைன் பண்ணணுங்கிறது தெரியல. பட் நம்ம உள்ள கொடுக்கணும். எந்த இடத்துல? ஏற்கனவே இங்க இருந்து ஆப்ல இருந்து எங்க, ஐ மீன் ஜான்ல இருந்து ரோகனுக்கு ஒரு வண்டி மாதிரி போகும். அது என்ன வண்டினா, ஐ மீன் டேட்டா ப்ராப்பர்ட்டி என்ன டேட்டானா இந்த இதுதான் ஃப்ரூட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி போகுது. அப்போ இந்த ஸ்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்ல தான் நான் அப்டேட் பண்ண போறேன். இந்த இடத்துல தான் நான் இறக்கி வைக்க போறேன். அப்பனா செட் ஃப்ரூட் போட்டு இந்த வேல்யூவை நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா எனக்கு டைரக்டா இப்போ எனக்கு அப்டேட் ஆயிரும். பாருங்க, டிஃபால்ட்டா இப்போ அபவுட் இருக்கு. அபவுட்ல போய் ப்ராப்ஸ் ஸோ ப்ராப்ஸ் டாட் எஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ப்ராப்ஸ் டாட் எஃப் கொடுத்தனே டிஃபால்ட்டா ஆப்பிள்ங்கிறது இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணும் போது டைரக்டா ஆப்பிள்ங்கிறது சேஞ்ச் ஆகி எனக்கு இங்க இதை கிளிக் பண்ணுவேன். ஸோ ஹெட்டர்ல இருந்து நான் அதை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். அடுத்து பேரன்ல இருந்த ஆப் டாட் இருந்து இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகும்போது இங்க இருந்து ஆர்குமெண்டா ஒரு வேரியபிள் அனுப்பியிருப்பேன். அந்த வேரியபிள் ஆரஞ்சுங்கிறத அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஈவென்ட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகி பேரன்ல ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகி இங்க ஆரஞ்சுங்கிறது கிடைக்கும். இந்த ஆரஞ்சு இங்க கன்சோல்ல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டுக்கு அப்படியே அப்டேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேட்டோட வேரியபிளை தான் இங்க அபவுட்டுக்கும் அனுப்பியிருக்கேன். அப்படிங்கும் போது எனக்கு இங்க கிடைக்கிற ஆப்பிள் ஆரஞ்சா மாறும். பாருங்க, ஆரஞ்சு. புரியுதா? சோ அப்போ ஒரு சைல்ட்ல இருந்து பேரண்ட்டுக்கு போயிட்டு இன்னொரு சைல்டுக்கு போகுது. சோ இது பேர் தான் ஈவன் எமிட்டர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா நான் ம் இப்போ இந்த இடத்துல இது பேர் தான் இடம். அது பேர் என்னது? இது வந்து ஃப்ரூட்ஸ் வைக்க ஒரு பிளேஸ். பிளேஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட், டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ், டெம்பரரி பிளேஸ். ஸோ இது வந்து ஒர்க்கர்ஸ், இது வந்து பிளேஸ். ஓகே, ஸோ அப்போ எந்த இடத்துல இறக்கி வைக்கணும்? இந்த செட் ஃப்ரூட் அப்படிங்கிற இந்த இடத்துல இறக்கி வைக்கணும். அப்போ இந்த இடத்துக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணணும். அதை தான் இங்க கால் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஒரு வேரியபிள் டேட்டாவை அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த செட் ஃபங்க்ஷனை வச்சு தான் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த வேரியபிளை நான் அசைன் பண்றேன். ஸோ இவ்வளவுதான் நடக்குது. புரியுதா? ஸோ அப்போ எனக்கு இங்க அசைன் ஆயிரும். அப்போ ஆப்பிளுங்கிறது ரிமூவ் ஆகி ஆரஞ்சுங்கிறது அசைன் ஆகும். இந்த ஃப்ரூட்ஸை நான் டைரக்டா ப்ராப்ஸ் அனுப்பும் போது எனக்கு அபவுட்டுக்குள்ள போகும். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட், அவ்வளவுதான். இதை வந்து நீங்க வந்து வீடியோ மறுபடியும் பாருங்க. வீடியோ மறுபடியும் பாருங்க புரியலனாலும், ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். So, எல்லாத்துக்குமே இனிஷியலா பார்க்க எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்க பண்ணி பாருங்க. நான் பண்றது மாதிரி பண்ண வேண்டாம்.
நான் பண்றதுக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ரெண்டாவது இன்ஸ்டா ஒண்ணு பண்ணுங்க. இன்னும் 2 3 காமெண்ட் பண்ணி டேட்டாவை அனுப்பி சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. எதுக்காண்டி வருது கன்சோல் லாக் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? சார் வேற எதுவும் டவுட்?